அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் நல்லா வீடியோ போட முடியல. அது எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். லேப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால என்னால வீடியோ ப்ராப்பரா பண்ண முடியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும் சில அப்டேட் குடுத்திருந்தேன். பார்த்திருந்த நண்பர்களுக்கு எல்லாருமே கம்பல்சரி அப்டேட் பார்த்துருப்பீங்க. பார்க்காத நண்பர்கள் கம்பல்சரி கம்மிங் வீக்ல எல்லா வீடியோவுமே வரும் உங்களுக்கு. தாராளமா எல்லா வீடியோவும் பார்க்கலாம். பிஃபோர் வீக் என்ன ஆச்சு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 64 பாயிண்ட் வந்து க்ளோஸ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் தான் முடிச்சிருக்காங்க. பட் மேபி மார்க்கெட் மேல ஏற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மண்டே ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தெளிவா எடுங்க. அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் க்ளோஸ் ஆச்சு. பட் எஃப்எம்சிஜியும் நிஃப்டி ஐடியும் இறக்கத்துல தான் முடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க போன வீக் அதையும் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. போன வீக் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4440 கோடி வந்து வித்திருக்காங்க. நம்ம டிஏஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஒரு 6003 கோடி வந்து உள்ள போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் இவங்க. சப்போர்ட் குடுக்கவே தான் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. கம்பல்சரி மார்க்கெட் மண்டே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் மேல மார்க்கெட் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியேற பாருங்க. அவசரப்படாம வெயிட் பண்ணி போங்க. அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். நான் ஆப்ஷன் ட்ரேட் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் எடுக்கிற கால் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னோட கால் ஒரு ஒரு சிலது வந்து கிளிக் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு தெளிவா ஒரு ஷார்ட்ல போட்டிருக்கேன். வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் பிஃபோர் வீக்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வெளியே எடுத்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னென்ன கம்பெனி உங்களுக்கு ஒரு நியூஸை கொடுத்துருக்கு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு எல்லாருமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட அனலைஸை பார்த்துருவோம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மேபி இறங்கறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா பார்த்து நீங்க கால் எடுக்கிறதும் சரி, இல்ல புட் ஆப்ஷன் எடுக்கிறதும் சரி பார்த்து எடுங்க. பட் மேபி மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் அடுத்த கேண்டில் என்ன கேண்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. எடுத்தோடனே மார்க்கெட்ல போயிட்டு மாட்டிக்காதீங்க. அவசரப்பட்டு போனீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள வந்திருக்கேன். ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பிளிட், பைபேக் எல்லாமே வந்திருக்கு. என்னென்ன பங்குகளுக்குள்ள அனௌன்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி, டாடா கன்சர்ன் சர்வீஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியும் வந்திருக்கு உள்ள. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அண்ட் போனஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபேக் பண்ற ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைபேக் பண்ற கம்பெனி நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா விப்ரோ தான். இந்த Q4ல வந்து ஒரு 1000 கோடி வந்து பங்குகள் பார்த்தோன்னா இவங்க விற்கிற அது வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கலை வாங்கி அவங்க வந்து பைபேக் பண்ண போறாங்க. விற்க நினைக்கிறவங்க தாராளமாக வித்துருங்க. அதில் வாங்கியிருக்கீங்க அவங்களோட அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம ஓகே நம்மளுக்கு காம்பசிட்ஸா இருக்கு எனக்கு வந்து ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பங்கை கொடுங்க. இல்ல ஹோல்ட் பண்ற நினைக்கும் தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க. சப்போஸ் மேபி இந்த மார்க்கெட்ல இறங்க ரொம்ப வாய்ப்பு அதிகம். விப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இறக்கத்து தான் கொடுத்துருக்கு. 190 கிட்ட நான் பார்த்தேன் போன வீக்கெண்ட்ல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 203 ரூபா ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட் இவங்க பைபேக் பண்ணும்போது இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பார்த்து கரெக்டாக தெளிவாக வாங்குங்க. அவசரப்பட வேண்டாம். இதெல்லாம் நல்ல ஒரு பங்கு. இந்த பங்கு ரிவர்ஸ் வாங்குறாங்கன்னா கம்பல்சரி இவங்களுடைய இது இன்க்ரீஸ் ஆகும். இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பங்குகளை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என்ன அமௌண்ட்டுக்கு இவங்க பைபேக் பண்றாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு பாருங்க. நல்ல லெவல்ல பங்கு போயிட்டு இருக்கு. நல்ல கரெக்ஷன் பிடிச்சி நம்மளுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 751 கோடி வந்து லாபத்தை ஈட்டியிருக்காங்க. கம்பெனி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 30 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ரூபா கம்பல்சரி வரும். ஸோ டிவிஸ் லேபும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 30 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா. பட் ஷேரோட வேல்யூ அதிகம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் 6888 ரூபா போயிட்டு இருக்கு. நம்மளாம் 5% கிடைச்சது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டாக் வந்து நல்ல பீக்ல இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஸ்டாக்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது பங்கு பிடிக்கலாம். ஆல்மோஸ்ட் பீக்ல போயிட்டு இருக்க பங்கு. இந்த லெவலில் நம்ம பிடிச்சா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். பொறுமையா இருந்தீங்கன்னா நல்ல லெவலில் பங்கு கிடைக்கும். இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 3M இந்தியான்னு ஒரு பங்குல வந்து பார்த்தீங்கன்னா 506 ரூபா இப்போ டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. பட் பங்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். உங்களுக்கு காட்டுற பங்கோட ஷேர் வேல்யூ 33,315 ரூபா. இதெல்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. நல்ல பீக்ல இருக்கு பங்கு. பட் என்னன்னா ஹோல்ட் பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 350 ரூபா கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி கம்பவுண்டிங் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து அகைன் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான் பார்க்கணும். அப்பதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு ஃபர்தரா இன்னொரு நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். எல்ஐசி தான். எல்ஐசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்ன உங்களுக்கு விப்ரோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபேக் கொடுத்துறாங்க. இப்போ எல்ஐசி என்ன பண்ணா 1 ஷேருக்கு 1 ஷேர் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பங்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பங்கு இலவசமாக கொடுக்குறாங்க எல்ஐசியில். அதனால தான் இன்னைக்கு ஒரு 4 பங்கு மட்டும் கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ அந்த பங்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நீ உள்ளே போயிட்டு வாங்குங்க. கம்பல்சரி நம்மளுக்கான ஒர்த்தான ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு பங்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பங்கு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. கம்பல்சரி ஒரு பங்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் என்ன பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு. ஸோ எல்ஐசி காமிச்சிடறேன். ஆல்மோஸ்ட் 813 நம்மளுக்கு ஒரு 740 கிட்ட கிடச்சிது. ஸோ நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 725 கிட்ட ரீச் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ நல்ல லெவல் தான். ஸோ இந்த லெவல் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிட்ட மேலே ஏறி இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க வாங்கலாம். ஸோ என்னுடைய கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற பங்கெல்லாம் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. 213 இன்னைக்கு ட்ரேடிங் லெவலில் போயிட்டு இருக்கு. 1.59% பிஃபோர் வீக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி இந்த ஸ்பிரிட் வரதுனால காரணமாக கூட உங்களோட பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ மண்டே கம்பல்சரி ஏற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போய் வாங்குங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த கம்பெனி கொண்டு வந்திருக்கேன் டிசிஎஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன டிவிடெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள், வெயிட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போகலாம். பங்கு இன்றைக்கும் நல்ல லெவலில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற பங்கு. மிஸ் பண்ணாமல் பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளுக்கு அகைன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு இந்த பங்கில். ஸோ நான் அகைன் இந்த லெவலில் நான் பிடிச்சிருக்கேன். ஒன்ஸ் டைம் இந்த லெவலில் வாங்கி நான் விற்றுட்டு அகைன் இந்த லெவலில் பிடிச்சி பங்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் பங்கை வாங்கி ப்ராஃபிட்டை பார்த்து அகைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது வாங்கணும். ஸோ இதுதான் நம்ம வீடியோட நோக்கமே, எல்லாருக்குமே தெரியும். ஸோ பீக்கில் வாங்குறத தவிர்க்கணும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது தான் நல்ல நல்ல பங்களை நம்ம ஹோல்ட் பண்ண பார்க்கணும். தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி டிசிஎஸை கொண்டு வந்திருக்கேன். நல்ல லெவலில் பங்கு இருக்குது. கன்சிடர் பண்ண கிடைக்கும். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த பங்கை. இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லெவலில் வருது, என்ன அமௌண்ட் கொடுக்குறான்னு நம்ம உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐடிசி அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ ஐடிசியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 301 வந்திருக்கு. இது எந்த பிரேக் ஆச்சுன்னா நல்லா 3 இந்த பங்கை பை பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பங்கில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த Q4 ரிசல்ட் முடிஞ்சவனே இவங்களுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல லெவலில் வந்திருக்கு பங்கு. அகைன் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். அகைன் இவங்க டிவிடெண்ட் கொடுக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நல்ல டிவிடெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா வாங்கி அகைன் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் ஐடிசியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐடிசியை மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ண நினைக்கும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபர்தராக நாங்கள் நாளைக்கு எல்லா வீடியோவுமே கொண்டு வந்துடுறேன். நாளிலேருந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது கண்டினியூவாக வீடியோ வந்துடும். ஸோ நல்ல லெவலில் வர பொங்கல் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டர் பொங்கல் கம்பல்சரி நான் கொண்டு வரேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். பிடிச்ச நம்பர் எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீக் எண்டு கம்பல்சரி நான் வீடியோ போடலை. ஸோ வர வீக்லேருந்து கம்பல்சரி எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா எல்லாருக்குமே நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.